25வது முறையாக செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருப்பதைத் தொடர்ந்து ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழகம் அதிர்ச்சியடைந்திருக்கிறது. இந்த முறை எப்படியாவது செந்தில் பாலாஜியை ஜாமீனில் எடுத்துவிட வேண்டும் என்று திமுகவின் வழக்கறிஞர்கள் போராடியுள்ள நிலையில் கடைசியாக செந்தில் பாலாஜி அவர்கள் உண்மையை கூறினால் மட்டும்தான் அவருக்கு ஜாமீன் வழங்க முடியும் என்று அமலாக்கத்துறை வழக்கறிஞர் துஷ்ரா மேத்தா அவர்கள் சிறப்பாக வாதாடியதன் காரணமாக ஒட்டுமொத்தமாக காணொளியில் செந்தில் பாலாஜி அவர்கள் புழல் சிறையில் இருந்து கொண்டே சென்னை மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜராகினார். இந்த நிலையில்தான் செந்தில் பாலாஜி அவர்களின் சிறை நீடிக்கப்படுகிறது என்றும் 25வது முறையாக நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்படுகிறது என்றும் தற்பொழுது நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் தீர்ப்பு வழங்கியுள்ளார். ஏற்கனவே கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு ஆண்டுகளை கடந்த நிலையிலும் தற்பொழுது வரை இதற்கான எந்த ஒரு விடுதலைக்கான முயற்சிகளையும் திமுகவினர்கள் மேலோட்டமாகத்தான் பார்த்து வருகிறார்கள். செந்தில் பாலாஜி அவர்கள் மீண்டும் அவர் வெளியே வந்தால் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்க வேண்டும், மீண்டும் இதனால் தமிழகத்தில் திமுகவின் பெயர் கெட்டுவிடும் என்ற காரணத்தினால்தான் செந்தில் பாலாஜிக்கு உதவுவது போல் திமுக நடிப்பதாக அவரது மனைவி மேகலா அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களிடம் கூறிவிட்டதாக தகவல்களும் தற்பொழுது வெளியாகிறது. இந்த நிலையில் ஒட்டுமொத்தமாக செந்தில் பாலாஜி அவர்கள் உண்மைகளை கூறி சரணடைந்து விடுங்கள், நமக்கு அரசியலே தேவையில்லை என்று அவரது மனைவி மேகலா அவர்கள் கூறியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில்தான் அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் தான் திமுகவிற்கு என்னென்னெல்லாம் செய்தோம், எதற்காக திமுகவில் இணைந்தோம், திமுகவில் எந்த அமைச்சர்களுக்கு பினாமிகள் இருக்கிறது என்ற அனைத்து உண்மைகளையும் இன்று இரவு வாக்குமூலமாக கொடுக்க உள்ளதாக தகவல்களும் தற்பொழுது வெளியாகி கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்கனவே போதை மருந்து கடத்தலால் தற்பொழுது அவப்பெயரை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அமைச்சர்களின் பினாமிகளை வாக்குமூலமாக செந்தில் பாலாஜி அவர்கள் கூறிவிட்டால் நிச்சயம் நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவின் போட்டியிட முடியாத அளவிற்கு மரண அடியாக அமலாக்கத்துறை அதிகாரிகளும் NCPI அதிகாரிகளும் தற்பொழுது திமுகவின் பிடிவாரன் மூலமாக அனைவரும் கைது செய்யப்படுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட 8 மாதங்களுக்கு மேலாக சிறையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் தலைவர் நம்மளை காப்பாற்றிவிடுவார் என்று மிகவும் நம்பிக்கையாக வைத்திருந்தார். ஆனால் கடைசி நேரம் வரை செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வழங்க முடியாது என்றுதான் நீதிமன்றம் கூறிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் ஸ்டாலினுக்கு எதிராக அனைத்து உண்மைகளையும் வாக்குமூலமாக வீடியோ ஆதாரமாக அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் கொடுக்க உள்ளதாக தற்பொழுது தகவல்களும் கிடைக்கப்பெற்று இருக்கிறது. ஒருவேளை உண்மைகளை கூறினால் ஒரு பக்கம் போதை மருந்து கடத்தல் வழக்கில், இன்னொரு பக்கம் பினாமிகளின் வழக்கில் ஸ்டாலின் கதை முடிந்துவிடும் என்றும் அரசியல் வட்டாரத்தில் பேச்சுக்களும் அடிபடுகிறது.